சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாத்துவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? திமுக அமைச்சர் சேகர் பாபு பேட்டை ரவுடி என கூறி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இவங்க தான் சுயபுராணம் பேசுறவங்க தானே. நாங்க எங்க ஆட்சியில நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதிப்படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாத்துவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான், எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான். அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? நாலு அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்ம திருவாரூருடைய நம்முடைய கோவில் தியாகராஜர் கோவிலை பாருங்க, தெப்பக்குளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளவு அசுத்தமாக அந்த கோயிலை வைத்திருக்கின்றார்கள். அதற்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மத்திய நம்ம பள்ளியெல்லாம் எங்கேயும் போடல, நேர பிரசாத இடத்துல பணத்தை கொண்டு வந்து இந்த கோவிலுடைய தரத்தை உயர்த்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்கிறோம்.